அந்த தானத்தினை செய்வதற்கு முன்னதாக சங்கல்பத்தினையும் செய்து கொள்வார்கள். இந்த பிரதிபலனை வேண்டி நான் இந்த தானத்தினை இந்த நேரத்திலே செய்கிறேன் என்கின்ற, எனக்கு இதனால் ஒரு புண்ணியம் கிடைக்கும், எனக்கு இதனால் ஒரு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து யாரும் செய்யவில்லை. தர்மம் என்பது, தர்மம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பரம்பரையே காக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கான பலன். தானம் என்பது செய்பவனை மட்டும் காக்கிறது, தர்மம் என்பது அவனுடைய தலைமுறையையே காக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, தானம் தர்மம் இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறுதான். ஆனால் நம்ம எல்லாரும் எப்படி புரிஞ்சுட்டு இருப்போம்னா, இது ரெண்டுமே எடுத்து கொடுக்கறது தானே, நம்ம கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் அவ்வளவுதானே, தானம் தர்மம் ரெண்டும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுபோல் அல்ல. தானம் என்பது பிரதி பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியதுதான் தானம் என்பது. இப்போ நம்ம போய் ஏதோ ஜாதகம் பார்க்குறோம், நமக்கு தோஷம் இருக்குது, நீங்கள் ஒரு கோதானம் பண்ணுங்கோ, ஒரு பூதானம் பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா. ஒரு விளக்கு தானத்தினை செய்யுங்கள், அல்லது ஒரு சொம்பில் ஜலம் ஊற்றி அந்த தாமரை சொம்பினை தானமாக கொடுங்கள்ங்கிற மாதிரிலாம் நிறைய தானங்களை பற்றி பேசி இருப்பார்கள். ஏன் நம்முடைய சாஸ்திரம் கூட தசதானம் பஞ்சதானம் என்பதை வலியுறுத்துகிறது. தசதானம்னு சொன்னால் 10 வகையான தானங்கள், பஞ்சதானம்னு சொன்னால் 5 வகையான தானங்கள். இதனை எல்லா விசேஷங்களிலேயுமே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அதாவது விசேஷம்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஒரு சஷ்டியப்த பூர்த்தி நடந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு பீமரத சாந்தி பண்ணுறோம், ஒரு 70ஆம் கல்யாணம் பண்ணுறோம், ஒரு 80ஆம் கல்யாணம் பண்ணும் பொழுதும் சரி, வீட்டில் எந்த விதமான ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தாலும், சுபம் ஏன் அசுப காரியங்களிலும் கூட இந்த தசதானம் பஞ்சதானத்தை செய்ய வேண்டும் சொல்லிட்டு வலியுறுத்தி சொல்றார். எதற்காக என்று சொன்னால், அந்த இடத்திலே ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தானத்தினை செய்கிறார்கள். அந்த தானத்தினை செய்வதற்கு முன்னதாக சங்கல்பத்தினையும் செய்து கொள்வார்கள். இந்த பிரதிபலனை வேண்டி நான் இந்த தானத்தினை இந்த நேரத்திலே செய்கிறேன் என்கின்ற அந்த சங்கல்பத்தினை செய்து கொண்டுதான் தானத்தினை செய்வார்கள். ஆக அது நமக்கான பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியதற்கு தானம் என்று பெயர். ஆனால் தர்மம் என்பது எது தெரியுமா? பலனையே எதிர்பாராமல், பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் செய்யக்கூடியதுதான் தர்மம் என்பது. இப்படி காரில் வண்டியில் போயிட்டே இருக்கும், திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பக்கத்திலேயே ஏதோ ஒரு கடையிலேருந்து ஒரு இட்லியோ ஒரு டிஃபனோ எதையோ ஒன்று வாங்கி அவங்க கையில் கொடுக்குறோம் தெரியுமா. அந்த நேரத்திலே அவர்களிடத்திலே நாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா கூட இருக்கலாம், அவங்க வந்து என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, என் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ கேட்குறா, கட்ட முடியலன்னு சொல்லும் பொழுது நம்ம உடனே பணத்தை கொடுத்து போய் முதல்ல ஃபீஸை கட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் வந்து நம்ம எந்த விதமான பிரதிபலனும் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்கிறதுக்காக நம்ம கொடுக்கல. ஒரு இயலாதவர்கள், அதாவது ஒரு குழந்தையினுடைய படிப்பானது எந்த விதத்திலும் தடைபட்டு விடக்கூடாது, அந்த குழந்தையானது நல்லபடியாக படிக்க வேண்டும்னு சொல்லிட்டு யார் எவர்னே தெரியாதவங்களுக்கு கூட ஒரு சில பேர் இந்த ஃபீஸ்லாம் கட்டுவா தெரியுமா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த ஸ்கூல்ஸில் போய் நோட் புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டுருப்பா, புஸ்தகங்களையாக வாங்கி கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதுவும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்கள் தெரியுமா. இது அத்தனையுமே தர்ம கணக்கிலே வருகிறது. இங்கே யாருமே எந்த விதமான சங்கல்பத்தையும் பண்ணிக்கல, எனக்கு இதனால் ஒரு புண்ணியம் கிடைக்கும், எனக்கு இதனால் ஒரு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து யாரும் செய்யவில்லை. தர்மம் என்பது, தர்மம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நேரான பாதையிலே செல்வது என்பதுதான் தர்மம். அந்த தர்ம நெறியை கடைபிடித்து இருப்பவர்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அல்லவா, அவர்கள் பிரதிபலனை அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை, அவர்களிடத்திலிருந்து எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்கிறார்கள் அல்லவா, அதுதான் தர்மம் என்பது. இந்த தர்மம்தான் தலை காக்கும் என்றே சொல்லி இருக்கிறார்கள். தர்மம் தலை காக்கும் என்று சொன்னால் அந்த செய்கின்ற தர்மமானது, சார் பலன் எதிர்பார்க்காம யாராவது பண்ணுவாங்களான்னு சொன்னா செய்பவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அதாவது இது போன்ற பிரதிபலனை எதிர்பாராமல் செய்தாலும் அவர்களுக்கான பலனை ஆண்டவன் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்னு சொன்னா அந்த தர்மமானது அவருடைய தலையை காக்கிறது. தலை காக்கிறது என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? அவர்களுடைய தலைமுறையையே காக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் செய்கின்ற தர்மமானது, அதாவது தர்மமான வழியிலே நடந்தோமையானால் அந்த தர்ம நெறி என்பது இவர்களுடைய தலைமுறையையே, இந்த பரம்பரையையே காக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கான பலன்.
தானம் என்பது செய்பவனை மட்டும் காக்கிறது, தர்மம் என்பது அவனுடைய தலைமுறையையே காக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல குறிப்பா ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? ஒரு தர்மம் என்பது நாம் பிரதிபலனை எதிர்பாராமல் செய்தால் கூட அது தான கணக்கிலே வருகிறது. அது என்ன தர்மம்னு சொன்னா அதுதான் அன்னதானம் என்பது. அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு உதாரணம் சொன்னோம். நம்ம ரோட்டில் வண்டியில் போயிட்டே இருக்கோம், யாரோ ஒருத்தர் பசின்னு சொல்லி கேட்குறார், அவங்களுக்கு நம்ம பக்கத்தில் கடையிலேருந்து ஏதோ ஒரு டிஃபனை வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னால் அது தர்மமாகத்தான் செய்தோம். ஆனால் அது எந்த கணக்கிலே வருகிறது தெரியுமா? தான கணக்கிலே வருகிறது. அன்ன தர்மம் என்று யாரும் சொல்வதில்லை, அன்ன தானம் என்று தானே சொல்கிறார்கள். நாம் பிரதிபலனை எதிர்பாராமலேயே செய்தால் கூட அந்த அன்ன தர்மத்தினை செய்த பலனானது அது தானமாக மாறி உடனடியாக நமக்கு பலனை தந்து விடுகிறது அப்படின்னு சொல்றார். ஆக தானம் தர்மம் என்பது வேறுதான். எல்லோருமே தர்மத்தினை செய்ய வேண்டும், தர்ம நெறியிலே நடக்க வேண்டும். அது நம்முடைய தலைமுறையையே காக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.